ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா ஹூ வாண்ட்ஸ் த வாட்டர். டூ ஃப்ரெண்ட்ஸ் கான்வர்சேஷன் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஐஷா, லுக் அட் த ரெயின்போ இன் த ஸ்கை. டு யூ நோ வென் இட் அப்பியர்ஸ்? ஐஷா கிட்ட கேட்குறாங்க, அந்த ஸ்கையில் இருக்கிற ரெயின்போவை பாரு. டு யூ நோ வென் இட் அப்பியர்ஸ்? உனக்கு தெரியுமா அது எப்போ அப்பியர் ஆகுதுன்னு? எஸ், ஆஃப்கோர்ஸ் இட் அப்பியர்ஸ் இன் த ஸ்கை வென் த சன் ஷைன்ஸ் த்ரூ ரெயின் ட்ராப்ஸ். சன் ஷைனிங் ஆகிறது அந்த ரெயின் ட்ராப்ஸ் மூலமாக தான். அப்போ அந்த ஷைனிங் ஆகும்போது நம்மளோட ஸ்கையில் என்ன தெரியும்னா ரெயின்போ தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செக்ஷன் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். Once upon a time, on the outskirts of a dusty little village, a tiny bird searched for a place to lay her eggs. The land was parched and dry, and there wasn't bush or tree in sight. Outskirts. Outskirtsனால் the outer areas of a city or a town. அப்படின்னா வில்லேஜ் நம்மளுக்கு எந்த சைடு இருக்கும்? ஒன்றா அவுட்டர் சிட்டியில் இருக்கும், இல்லைன்னா டவுனில் அவுட்டராக இருக்கும். ஸோ அது மாதிரி பிளேஸில் இருக்குது. ஸோ அது ஒரு டைனி பேர்டு என்ன பண்ணுதுன்னா சர்ச் பண்ணுது. எதுக்காக அது அந்த பறவை சர்ச் பண்ணுதுன்னா அதோட எக்கை லே பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் தேவைப்படுது. அதுக்காக அதை சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்குது. அதுக்கப்புறம் ஒரு சர்ச் பண்ணுது இடத்த. அந்த லேண்டு எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. பார்ச்டு மீன்ஸ் ட்ரை. அந்த ரொம்ப ட்ரையாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு செடி ஒரு ட்ரீயோ எதுவுமே அது கண்ணுக்கு தெரியலை. ஃபைனலி இன் டெஸ்பரேஷன். வாட் இஸ் த டெஸ்பரேஷன் மீன்ஸ் லாஸிங் ஹோப், நம்பிக்கையை இழக்கிறது. ஸோ அது இது மாதிரி இருக்கிற டைமில் த லிட்டில் பேர்ட் டிஸ்கவர்ட் எ ஷாலோ டிப்ரெஷன் இன் த கிரவுண்ட். யூஸிங் ஹர் கிளாஸ் டு ரிமூவ் த ஸ்டோன்ஸ் அண்ட் லூசன் அப் த பேக்டு எர்த். ஷீ broadened the hole underneath the hot sun. She let her eggs. அதுக்கப்புறம் அந்த லிட்டில் பேர்ட் ஒரு பிளேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுது. அந்த பிளேஸில் போய் அது என்ன பண்ணுதுன்னா அதோட கிளாஸ் இருக்குது பாருங்கள், அதோட லெக்கை வச்சு என்ன பண்ணுதுன்னா அதோட அதில் இருக்கிற ஸ்டோன்ஸு அப்புறம் எல்லாத்தையும் அதை எடுத்து அதோட லெக்கை வச்சு எடுத்து அந்த கிளாஸில் வச்சு எடுத்து போட்டுடுறது. ஷீ broadened the hole. ஸோ அந்த ஹோல் அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதை என்ன திங்க் பண்ணுதுன்னா இதில் நம்ம எக்கை லே பண்ணிடலாம் அப்படின்னு விட்டுறது. The eggs hatched and the good mother protected and fed her babies until they were big enough to fly away. அங்கே எக்ஸை எல்லாத்தையும் வச்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னா அந்த பேபி இருக்குது பாருங்கள், அந்த பேபி பேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியில் வர வரையும் அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அது பறக்கிற வரையும் என்ன பண்ணுதுன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. And here our story would have ended, except this isn't a tale of a little bird, but a much more interesting one of the whole. She used as a temporary nest. இதோட அந்த லிட்டில் பேர்டோட ஸ்டோரி எண்ட் ஆகுது. ஆனால் இது அந்த லிட்டில் பேர்டை பற்றி மட்டும் இந்த ஸ்டோரி கிடையாது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. என்னென்னா அந்த ஹோல் அது டெம்ப்ரவரியாக நெஸ்ட்டாக யூஸ் பண்ணுச்சு பார்த்தீங்களா, அந்த ஹோலை வச்சு தான் இந்த ஃபுல் கான்செப்டே வரப்போகுது. எ ஹோல் யூ மே ஆஸ்க், நீங்கள் கேட்கலாம் இந்த ஹோலா அப்படின்னு சொல்லிட்டு. வாட் குட் பி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் யூ ஹோல் இன் த கிரவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது இந்த ஹோலில் அப்படின்னு. வெல், திஸ் ஹோல் கிரீவ் டு பி அ குவைட் இம்பார்ட்டன்ட் ஆஸ் யூ வில் டிஸ்கவர். இந்த ஹோல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். எப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு செக்ஷன் 2 செக்ஷன் 3ல் வரும்போது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. For some time, the hole remained dusty and untenanted until one day a passing wild boar settled his rump into the depression. Untenanted means not occupied. அதில் ஆக்குபை பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ரம்ப் மீன்ஸ் மேமலோட பார்ட் அந்த உட்காரத்துக்கு யூஸ் ஆகும்ல, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. The pit was not comfortable. அந்த ஹோல் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ஆக்குபை பண்ணாமல் எந்த ஒரு திங்ஸும் அதில் ஆக்குபை பண்ணல, பட் டஸ்ட்டாக நல்லா இதாக இருக்குது. அந்த ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பன்றி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு போயிருக்கு, அந்த பிளேஸை பார்க்குது, அந்த ஹோலான இருக்கிற பிளேஸை பார்க்குது. ஆனால் அந்த பிட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. எனாஃப் அண்ட் கெட்டிங் அப் ஹீ ஸ்கிராப்டு த டக் அண்ட் கிரேவிங் அ பிட் ஆஃப் மோர் ஹாஸ்பிட்டபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். அந்த பிட் அந்த குழி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. அது எப்படின்னா எந்திரிக்கிறதுக்கும் அது
ஒரு ஒரு போதுமான கம்ஃபர்டபுளான ஹோல் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அது என்ன திங்க் பண்ணுதுன்னா, அது எல்லாத்தையுமே தோண்டி எடுக்குது. இன்னும் நல்லா வந்து ஒரு பிக்கான ஹோல் ஆக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுது. Backing into this hollow, he turned around a few times with a satisfied grunt settled down to a long snooze. A very long snooze it was too. The bird turned and scrabbled in his sleep, loosening the earth around his cozy dugout until the fading sun and the rumble in his stomach told him it was time to get up with a mighty stretch and a final kick. The hungry bird departed his daybird without a backward glance. ஸ்க்ராப்டு மீன்ஸ் மூவ்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அரவுண்டு, அதை மூவ் பண்ணி பார்க்குறது தான் ஹேண்டையும் ஃபீட்டையும். காசி மீன்ஸ் கம்ஃபர்டபுள், ராம்பிள் மீன்ஸ் எல்லோ சவுண்ட் லைக் தண்டர் மாதிரி சவுண்டு கொடுக்குறது, இடி மாதிரி சவுண்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அதுதான். இதில் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, அது என்ன பண்ணுதுன்னா நல்லா தூங்கி எழுந்திருக்குது. ஒரு தண்டரான சவுண்டு அது ஸ்டொமக்கில் கேட்குது. ஏன் கேட்குதுன்னா அது ரொம்ப பசியில் இருந்திருக்கு. ஸோ அந்த பன்றி என்ன பண்ணுதுன்னா, இட் வாஸ் டைம் டு கெட் அப், எழுந்திருக்குது. ஸோ அது ஒரு மைட்டி ஸ்ட்ரெச்சோடையும் ஒரு ஃபைனல் கிக்கு அது மாதிரி பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு நிற்குது. ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் திரும்பி கூட அது பேக்வேர்டு கூட ஒரு இது பார்க்கல, அது அதோட பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இஸ் த டேட் யூ வில் என்கொயர், இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். To which I will reply, no, it isn't, dear one. Not by a long shot. Our story has just begun. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இதோட முடியலை, இன்னும் ஒரு லாங் ஷாட் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.